எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஹம்சராஜோட ரூம் எது? ஒரு நிமிஷம். இல்ல சார், அப்படி யாரும் இங்க இல்ல. அட, இல்லாம இருக்க முடியாது. அப்படி யாரும் புக் பண்ணல சார். Where is the manager? ஹலோ, நான் ஆலப்பன். வேலைப்பன் இல்லையா? வாடகை கொலைக்காரன் ஆலப்பன். நான் கொலை பண்ண வேண்டியவன் இந்த ஹோட்டல்ல இல்லையா? ஹம்சராஜ் இங்க இல்லையா? வேற பேர்ல இருப்பான். அந்த வேற பேர் என்னன்னு சொல்லியா? நீ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான பணம் வாங்குன. அந்த சாவுகிராக்கியோட போட்டோவையாவது அனுப்புவேன். எங்க அனுப்பணும்? பாஷான்ற பேர்ல, மாஷா இல்ல பாஷான்ற பேர்ல இந்த ஹோட்டல் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்க பாரு. ஓகே. அப்புறம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க மறந்துடாத. பேலன்ஸ் பணம் அவன் செத்ததுக்கு அப்புறம். அவன் சாகுறது எனக்கு எப்படி தெரியும்? அத செத்தவங்கிட்டே கேள. அதெல்லாம் வேணாம். அவன் கழுத்துல ஒரு மாலை இருக்கும். அத மட்டும் எனக்கு காட்டு. ஓகே, எதுக்கும் போட்டோ அனுப்பு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு புக்கிங் இருக்குல்ல பாஷான்ற பேர்ல? சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. கவுண்டர் பிஸியா இருக்கு. கீயை நான் ரெஸ்டாரண்ட்க்கு அனுப்புறேன். ஓகே, தேங்க் யூ. ஹலோ. ஹலோ, என்ன தெரியுதா? உன்னை தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? இதுக்கு முன்னாடி நாம பாத்துருக்கோமா? இல்ல, நானே சொல்லுதேன். என் பேர் அங்கிள் ஜானு. ஹலோ, என் பேர் பாஷா. பாஷையா? பாஷை இல்ல, பாஷாயா. இப்ப என்ன பண்ற? இல்ல, நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நீ குடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாரோட கீஸ் இதுல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நானே கொடுத்துறேன். எங்க ஆளுங்களை உங்களுக்கு தெரியாதுல்ல? எல்லாரோட பேரும் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ரூம் நம்பர் மாத்தி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. ரைட். 2 சாவி என் கையில இருக்கட்டா. பெரிய லிஸ்ட், படிச்சு முடிக்கவே 2 நாள் ஆகும் போல இருக்கே. இந்தாங்க கீ. தேங்க் யூ. இந்தாங்க. அட வாங்க, இங்க தான் இருக்கீங்களா? நாத்தனார் பிள்ளைங்கள இப்பதான் வந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். கீ 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 கீ. இல்ல, நீ என்ன கீ கீன்னு ஆளாளுக்கு ஆள விட்டுட்டு இருக்க? இந்தாங்க சாவி. சரி, எனக்கு ஒண்ணு கொடு. இந்தாங்க. இங்க வந்து இப்போ ஒரு பகலும் ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்னால ஃபெலிக்ஸ பார்க்க முடியல. அவன் இந்த ஹோட்டல்ல தானே இருக்கான்னு சொன்னேன். அப்படியே பார்க்க முடியல. நாம ஒரு சாதாரண வேலைக்காக வந்திருக்கோம் நினைச்சியா? ஒரு கல்யாணத்தை நிறுத்தி மாப்பிள்ளை தூக்குறதுக்காக வந்திருக்கோம். அது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. கிளீனா பிளான் பண்ணணும். என்ன பிளானிங்? இது என்ன வேர்ல்ட் வாரா? நானும் ஃபெலிக்ஸ ஒரு நிமிஷம் தனியா சந்திச்சு பேசினா முடிஞ்சது. நான் விசாரிச்சு பார்த்தேன். மாப்பிள்ளை இது வரைக்கும் வெளியவே வரல. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க இல்ல. நல்ல வசதி அந்தஸ்தெல்லாம் இருக்கிற ஆளுங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்மள தூக்கிடுவாங்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவன் முன்னாடி போய் நின்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வருவான்னு என்ன நினைச்சியா? என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்தா நிச்சயமா பின்னாடி வந்துருவான். எனக்கு என்னமோ மனசுக்கு பிடிக்காமதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது மந்திரிச்சு விட்டுருப்பாங்க. எனக்கு ஃபெலிக்ஸ பார்த்தே ஆகணும். பார்க்கலாம். அதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு ஒரு 100 தடவை சந்தர்ப்பம் கொடுத்தா கூட இதையே தான் சொல்லிட்டு இருப்ப. நான் போய் ஃபெலிக்ஸ பாக்குறேன். வீணா ப்ளீஸ், நீ பெரிய தப்பு பண்ற. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல உன்னோட பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. வீணா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஏன் வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லையே. நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன? இந்த கல்யாணம் நடந்துச்சு, நான் செத்துருவேன். நான் செத்தாலும் உனக்கு ஒரு மாலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமே. எனக்கு இப்பவே 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு தெரியும். நான் போய் ஃபெலிக்ஸ பார்த்து பிரச்சனை ஏதாவது ஆயிட்டா உனக்கு ஒரு மாலை கிடைக்காது அதானே? இது வரைக்கும் உன் மாலை. இனிமே எனக்கு உன் உதவி தேவையில்லை. எனக்கு தெரியும், ஃபெலிக்ஸ் என்ன நேர்ல பாத்துட்டா கண்டிப்பா என் கூட வந்துருவான். தொல்லி நில்லு. ஏய் வீணா,